தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். 20,000 ரூபாய் செக்மெண்ட். 20,000 ரூபாய்க்கு அட்டகாசமான ஸ்மார்ட் போனை ஒரு காலத்தில் வாங்க முடிஞ்சதுன்னு சொல்ல நிலைமை வச்சுட்டாங்க நண்பர்களே. ஏன்னா 2026 என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்ச உடனே 20,000 ரூபாய் செக்மெண்ட்டை மட்டும் விடுவாங்களா? இந்த மொபைலுடைய ப்ரைஸ் எல்லாம் ஏற்றிட்டாங்க. விசஸ் 20,000க்கு மேலே போயிடுச்சு. இப்போ இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனை தான் அப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். ப்ளஸ் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கேமிங்க்கு, கேமராக்கு, ஆல்ரவுண்டர், நல்ல பேட்டரி அப்படின்றது போல நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வழக்கம் போல நம்மளுடைய டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ஸ்பான்சர்ட் பை சூப்பர் டிடிஸ். உங்களுக்கு மட்டும் தான், நீங்கள் தான் இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறீங்க. அதனால வீடியோ பிடிச்ச வரைக்கும் பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்க ஆதரவால தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது மோட்டோல இருந்து போயிடலாம். ஸோ மோட்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல எனக்கு ஒரு ஸ்டைலஸ் வேணும்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்காக மட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன். மற்றபடி நீங்க இதில் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் இந்த ஒரு விஷயம் இருக்குன்றதுக்காக மட்டுமே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். மற்றபடி இதை பார்க்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. எனக்கு மோட்டோ தான் வேணும்னு ஒருவேளை முடிவு பண்ணியிருந்து மோட்டோவோட ஃபேன் பாய்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் மோட்டோவுடைய G67 பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அதில் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டரா எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். 7000 mAh பேட்டரி, ப்ராசஸர் எல்லாம் ஓகே. பட் LCD டிஸ்பிளே தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி AMOLEDக்கும் அதுக்கும் நீங்க சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்கன்னா மைல்டு டிஃபரன்ஸ் இருந்தாலுமே LCD அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால அந்த விஷயம் வேணுமான்றதை முடிவு பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இதில் ஒரு வருஷம் மட்டும் தான் தராங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் மோட்டோவை ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். இல்லை வேணும்னா அந்த ஒரு ஆப்ஷனை பாருங்க. ஸோ அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சாம்சங் மொபைலை பற்றி உள்ள லிஸ்ட்டில் கொண்டே வர மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் கேட்பாங்க. அதனால சாம்சங் உடைய ஃபேன்ஸ்க்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, இது F36 இல்லாட்டி M36 அப்படிங்கிற பேரில் ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான். இதில் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கிடைச்சிடும். Exynos 1380 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர் வந்து கிடைச்சிடும். அண்ட் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா பின் பக்கம், 13 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா வந்து கிடைச்சிடும். Android 15 One UI 7 வந்து கொடுக்குறாங்க. ஆனால் 6+6க்கான OS ஆப்ஷன் அப்டேட் வந்து கொடுக்குறோம்னு சொல்லி இதில் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் மிகப்பெரிய ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அண்ட் டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட் கமிட்மெண்ட்டும் இவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் கம்மி, வெறும் 5000 mAh பேட்டரி தான் வந்து இருக்கு. ப்ளஸ் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆடியோ ரொம்பவே சுமாராக தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபோனை பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருப்போம். நம்ம அந்த வீடியோவில் இந்த விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். இன்ஃபேக்ட் அது ஸ்பான்சர் வீடியோ வேறு. பட் அது இருந்தாலுமே என்ன எக்ஸாக்ட்லி வந்துச்சு நாங்கள் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக புரியும். ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோனா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஓப்போல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. Oppo K13 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். என்னங்க K14 வந்துடுச்சா? அதுதான் பிரச்சனையே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா புது வெர்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க ஒரு வருஷம் பழைய ஜெனரேஷனை பாத்தீங்கனாலே புது ஜெனரேஷன் ஒண்ணுமே இல்ல, எதுக்குடா பேருக்காக சும்மா லான்ச் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு. பழைய ஜெனரேஷன் இஸ் ஃபார் மோர் பெட்டர் இன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அதனால நமக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது தான் முக்கியமே தவிர புதுசா வந்ததை வாங்கணும்ன்ற அவசியமே இருக்கக்கூடாது. அந்த கண்ணோட்டத்தில் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த Oppo K13 வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே, Snapdragon 6 Gen 4 ப்ராசர். ஆக்சுவலி ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான ப்ராசர். கேமிங் ஓரளவுக்கு வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியா எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா Oppo இந்த K சீரிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால. அண்ட் மற்றபடி இதில் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப் வந்து தராங்க, which is good. 7000 mAh பேட்டரி, 80 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட். ஸோ ஒரு நல்ல பேட்டரி, நல்ல டிஸ்பிளே, இதெல்லாம் சேர்த்து வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கேமரா கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி மேலே நல்லா இருக்கும். அண்ட் கேமிங்ல எவ்வளோ வரைக்கும் விளையாட முடியும்னு கேட்குறவங்களுக்கு 60 FPS வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் கேமிங் விளையாட முடியும். அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அதிகமா இருக்கும். இல்லைங்க எங்களுக்கு ஆல்ரவுண்டரா வேற பிராண்ட்ல சொல்லுங்கன்னு கேட்கறவங்களுக்காக iQOO Z10R அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே, குவாட் கோட் டிஸ்பிளே வேற, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். Dimensity 7400 சொல்லக்கூடிய ப்ராசர். ஆனா UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் தான் இருக்கும். அண்ட் பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 5700, கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி. ஆனா உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல IP68 16க்கான ரேட்டிங் வரணும்னா இதுல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சூப்பரா இருக்கும், கேமரா குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. கேமிங் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது 60 FPS மட்டும் தான் வந்தது. ஸோ கேம் பிளே ஓரளவுக்கு இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அப்டேட் ஒருவேளை கொடுத்துருந்தாங்கன்னா 90 FPS வரைக்கும் சப்போர்ட் வரும். ஸோ அது மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான் அப்படின்னா இதோட UI தான். கொஞ்சம் பழகணும், பிளஸ் ப்ளோட்வேர்ஸ் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இது 20,000 ரூபாய்க்குள்ள தான் இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல 20, 21 அந்த செக்மெண்ட்ல போயிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்ல கிடைச்சது 20,000 ரூபாய்க்குள்ளனா வாங்கிடுங்க. ஸோ இப்போ லாஸ்டா டாப் 3 மொபைல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மொபைல்ல வந்து எனக்கு ரேங்கிங் கொடுக்கணும்னு தோணல. ஏன்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் யூசர்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து பியூரா நீங்க கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் Infinix அப்படின்ற பிராண்ட் உங்களுக்கு ஓகே
ஓகேன்ற பட்சத்தில் மட்டும் இந்த ஸ்மார்ட் போனை பாருங்க, Infinix GT 30. ஸோ இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துறாங்க. Dimensity 7400 தான். ஸோ இந்த செக்மெண்ட்ல நீங்க ப்ராசஸர் எது எடுத்தாலுமே கேமிங் பயங்கரமாலாம் சப்போர்ட் பண்ணாது. இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூவோ அதில் உங்களுக்கு பெட்டரான கேமிங் கொடுக்கும். அந்த மட்டும் தான் நான் வந்து சொல்லணும். ஓகேங்களா? மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மேப்ஸ்க்கான பின்பக்க கேமரா நல்ல கேமரா தான் ஆக்சுவலி. பட் அவுட்புட் ஓரளவுக்கு இருக்கும், கொஞ்சம் ஓவர் பூஸ்ட் ஆகும். ஓகே, அண்ட் 5500 mAhக்கான பேட்டரி தான். கம்பேரிட்டிவ்லி இதுவும் இந்த செக்மெண்ட்ல கம்மி. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 fps கேமிங் சப்போர்ட் இருக்கும். கேமிங் ட்ரிகர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ வந்து ஏகப்பட்டதாக போட்டு ரொப்பி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. அண்ட் கான்சென்ட் பார்க்கும்போது ஸ்பீக்கர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி. அண்ட் இன்ஃபினிக்ஸ் அந்த பிராண்டோடைய ரிலையபிலிட்டியை பற்றி எனக்கு இன்னுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு உடன்பாடு வரல. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனை ரெகுலராக யூஸ் பண்ணிருக்கக்கூடிய நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா, இப்போ இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன மற்ற எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சிருந்தாலுமே சரி, அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா என்னோட சைட்ல இருந்து நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்வேன், நாங்கள் டெஸ்ட் பண்ண ஒரு டேட்டாவை சொல்லுவேன். நீங்க இன்னும் நிறைய சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை சொல்லுங்க. ஸோ டாப் 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பர்சனலாக இந்த வாட்டி CMF அவங்க பண்ண ஃபோன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபோன் ஒன்று நம்ம திட்டாத விஷயமே கிடையாது. A to Z அந்த ஃபோனில் என்னென்னலாம் இருந்துச்சோ, எதெல்லாம் வந்து ரொம்ப மொக்கையாக பண்ணியிருந்தாங்களோ எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம். ஃபோன் 2ல் அதை எல்லாத்தையுமே மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ கையில் எடுக்கும்போது ஸ்லிம்மான ஒரு ஃபீலாக இருக்கட்டும், இன்னான் ஃபீலும் நல்லா இருக்குது, கர்வியாக இருக்குது, கார்னர்ஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணதை கட் பண்ணிட்டாங்க. டிசைனுமே வந்து உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் யூனிக்காகவும் வந்து தெரியும். அண்ட் மற்றபடி இந்த CMF Phone 2 Pro சொல்லணும்னா ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே, ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். Dimensity 7300 ப்ரோன்னு சொல்லக்கூடிய ப்ராசர். கம்பேரிட்டிவ்லி அந்த ப்ராசரோட கொஞ்சம் கம்மி, பட் இருந்தாலும் ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசர் தான். 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா, 50 மேப்ஸ்க்கான டெலஃபோட்டோ கேமரா அண்ட் 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட், 16 மேப்ஸ்க்கான செல்ஃபி. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ். உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல கேமரா ஃபோன் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபோன். நல்ல அவுட்புட் இந்த செக்மெண்ட்ல தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். ஆனால் கான் அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி தான், 33 வாட்க்கான சார்ஜர் வரும். ஸோ இது ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய UI நத்திங் OS வந்து கொடுக்குறாங்க. நல்ல கஸ்டமைசேஷன் ஆப்ஷன், சிம்பிளாக நீட்டாக இருக்கக்கூடிய UI வந்து இது உங்களுக்கு பிடிக்குமான்னு பாருங்க. 3 OS அப்டேட் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக நம்ம நிறைய டைம் அந்த நத்திங் CMFல பேஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பக் வந்து ஒரு சில இடத்துல அப்பப்போ வந்து வரும். எந்த பக் கன்சிஸ்டண்டாக எல்லாருக்குமே வரும்ன்றது என்னால சொல்ல முடியல. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான். பட் ஸ்டில் ஒரு நல்ல ஃபோன். இன்னும் அதெல்லாம் இல்லாமல் இருந்தா இது நான் பெஸ்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லியிருப்பேன் இந்த செக்மெண்ட்ல. பட் இப்பயுமே இருக்கு செகண்ட் பொசிஷன்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Realme P4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இதுவுமே கண்ணு மூடிட்டு பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு காம்ப்ரமைசஸும் இருக்கு. பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னைக்கு தேதியில. ஓகேங்களா? ஸோ இது இருக்கக்கூடிய மொபைல் இது டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தான், 144 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துறாங்க. Dimensity 7400 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய ப்ராசருமே வந்துருது. UFS 3.1 ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 90 fps கேம் பிளே வந்து இதில் சப்போர்ட் இருக்கு. ஓகே, ஒன்று நல்ல டிஸ்பிளே வந்து கிடைச்சிருது. கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேஷாக வந்து வந்துடும். அண்ட் மற்றபடி உங்களுக்கு Realme UI 6 கொடுக்குறாங்க. Android 15 மேலே 3 OS அப்டேட், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட். அப்படி இருந்தாலுமே Realme UIயில் உங்களுக்கு தெரியும் நிறைய ஆட்ஸ், ப்ளோட்வேர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் ஒன்றுனா ஆஃப் பண்ணி தேவையில்லாத வந்து தூக்கி போடணும். ஸோ ஓவராலாக இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே என்னென்னன்றதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் 2 ஸ்மார்ட் ஃபோனை பிக் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் எதுவாக இருக்கும் ஏன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கக்கூடிய நம்மளுடைய சூப்பர் ஹீரோஸ் அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.